2 டேஸ் முன்னாடி 9 கேரட் ஜுவல்லரி கலெக்ஷன் பற்றின வீடியோ வந்து டி நகர் சரவணா லைட் ஷோரூம்லேருந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது ரிங் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வீடியோவில் ரிங் கலெக்ஷன்ஸோட நெக்லஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லெஃப்ட் சேனல். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் சூசிங் மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே கூட 9 கேரட் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். இதுக்கான கோல்டு ரேட் வந்து அப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா 5,500 அந்த மாதிரி வரும் ஒரு கிராமோடைய கோல்டு ரேட்டு. ஜென்ரலாக 22 கேரட் 24 கேரட்க்கு கோல்டு ரேட் இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 கேரட்க்கு கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அட் த சேம் டைம் அதுக்கான பியூரிட்டியுமே கம்மி தான். இது பற்றின நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ் தான் மோஸ்ட்லி. 4 கிராம்ன்றது வெரி ஃபியூ தான். மோஸ்ட்லி 3 கிராம்ஸில் அந்த பெரிய பெரிய ரிங், அது இந்த காக்டெயில் ரிங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிங்கு. இந்த இன்ஃபினிட்டி ரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 கிராம் 1 கிராம்லேயே அவைலபிள் இருக்குது. நிறைய சைஸஸ்லேயும் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இதை தனியாக ஒரு ட்ரேயில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் சைஸஸ்மே நிறைய வச்சுருக்காங்க. நிறைய ட்ரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த இன்ஃபினிட்டி கலெக்ஷன் வந்து நிறைய மூவ் ஆகுதா. அதே மாதிரி கேஸ்டிங் மாடலில் வரக்கூடிய வங்கி ரிங்கில் ட்ரெடிஷ்னல் டிசைனும் இருக்குது. அண்ட் மகாலட்சுமி டிசைனில் இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு. பீகாக் டிசைனும் புதுசாக வந்திருக்கு, அதுவும் நிறையா இருக்குது. நெக்லஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும் நெக்லஸ் கலெக்ஷன் இருக்குது. நான் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 24 கிராம்ஸு, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 23 கிராம்ஸ். ஆக்சுவலாக இது ஹாரம், ஒரு மிட் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் லாங்காகவே இருக்கும். எக்ஸ்ட்ரா பேக் செயின் போட்டிங்கன்னா நல்லா லாங்காகவே இருக்கும். அண்ட் நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும். இது எதுக்குமே டேக்கில் வந்து வேஸ்டேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஜென்ரலாக சரவணா லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா டேக்லேயுமே எப்போவுமே வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் 9 கேரட் ஜுவல்லரியில் வந்து வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் தான். ஸோ மேக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் தனியாக வரும். ஸோ அதனால் டேக்கில் வந்து கிராம் வெயிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு 18 கிராம் வருது. ஹாரம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோட இது கொஞ்சம் லென்த்தி ஹாரம், 21 கிராம்ஸ் வரும். அப்சல்யூட்டாக நம்மளுக்கு வந்து அந்த 22 கேரட்டில் பார்க்குற எல்லா டிசைனுமே நீங்கள் இதில் பார்க்கலாம். அண்டு பாலிஷிங், அந்த ஃபினிஷிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். வந்து ரொம்ப கவனிச்சது பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டோன் எதுவுமே அதிகமாக கிடையாது. ஸ்டார்டிங் நம்ம வந்து அந்த காக்டெயில் ரிங் அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து சொன்னேன் இல்லையா, அதில் மட்டும்தான் சிலதில் வந்து ஸ்டோன் இருந்தது. அதுலேயுமே மற்றது எதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ரிங்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஈவன் வங்கி ரிங்கு கூட ஃபுல்லாக கேஸ்டிங் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்லஸ், பேங்கிள், இயரிங்ஸ், ஜிமிக்கி, பெரிய பெரிய ஸ்டட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோன் இல்லாமல் தான் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டில் நான் நெக்லஸ் கலெக்ஷன் வந்து காட்டுறேன். வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸுமே கூட வச்சுருக்காங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்குது. இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே கிராம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் மாதிரி ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் விற்கும் போது அன்றைக்கி 9 கேரட்டோட கோல்டு ரேட்டுக்கு இது எடுத்துப்பாங்க. இந்த நெக்லஸ் ஆக்சுவலாக நேரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காசு கூட கிட்ட கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல ப்ராடான டிசைனு. இது வந்து ஒரு லக்ஷ்மி ஹாரம், மகாலட்சுமி ஹாரம். லென்த் சூப்பராக இருந்தது. 18 கிராம் வரும். எனக்கு இதில் ஹாரமோட நெக்லஸ் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்லா ஒரு 2 லைனில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுவும் சிம்பிள் நெக்லஸ், ஃபுல்லாகவே வந்து மயில் டிசைனில் வரக்கூடிய நெக்லஸ். 11 கிராம்ஸ் வரும். லைட் வெயிட் நெக்லஸ் டிசைன் தான். ஆனால் நம்ம வேர் பண்ணிங்கன்னா நல்லா கிராண்டாக தெரியும். அக்கேஷனல் யூஸ் தான் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே, ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்காக உடஞ்சிருமா லைட் வெயிட்டான்னு கேட்டிங்கன்னா உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கலெக்ஷன்ஸு. பட் உங்களுக்கு வந்து இந்த 9 கேரட்டில் பியூரிட்டி கம்மின்றதுனால உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பேம்ப்ளெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கூட. அக்கேஷனலாக தான் நம்ம இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் போடுவோம். அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டோம், இது வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து வச்சுருக்கேன், நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், கலர் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து இவங்கக்கிட்டேயே திருப்பியும் கொடுத்து லைக் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஆர்எல்ஸ் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண மாட்டேன், பட் எனக்கு ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீபாலிஷிங்கும் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணணும். இது வந்து 23 கிராம்ஸ் வருது. நல்ல ப்ராடான 2 லைன் நெக்லஸ் தான். ஆனால் நல்லபடியே கொஞ்சம் ஒட்டின மாதிரி வரும் டிசைனு. இதுக்கு வந்து எதுக்குமே பேக் செயின் வந்து கொடுக்கல. ஏன்னா பேக் செயின் வந்து செப்பரேட்டாக வச்சுப்பாங்க. இல்லை உங்ககிட்ட இருக்கிற பேக் செயினில் கூட நீங்கள் வந்து சேர்த்து கூட அழகாக வந்து வேர் பண்ணிக்கலாம். இது வந்து மகாலட்சுமி டிசைனு.
இதுவும் 2 லேயர் மாடல்ஸ் தான். அப்படியே 2 லேயர் மாடலில் வந்து அப்படியே கொஞ்சம் அட்டாச் பண்ண மாதிரி வரக்கூடிய டிசைனாக இருக்கும். நல்லா இருந்தது, ஆனால் நல்லா கிராண்டாக எம்போஸ்டாக இருந்தது. இது எல்லாமே கூட கிட்டத்தட்ட 3மே ஒன்று போல் தான் வருது. பட் உங்களுக்கு சென்டரில் மகாலட்சுமி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. சில டிசைனில் வந்து சென்டரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டிசைன் பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட். இன்னும் கூட 23 கிராம்ஸ்க்கு நெக்லஸ் வருது இல்லையா, ஹாரம் வந்து 20 கிராம்ஸ்லேயே வரும். சரி, நல்லா ஷைனிங்காக இருந்தது இது. இதுலேயும் கீழே ஹேங்கிங்ஸ்மே நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எங்கேயுமே வந்து ஒரு குட்டியான கெம்போ ஸ்டோனோ பீட்ஸோ எதுவுமே கொடுக்கல. லைட் வெயிட்டில் காமிக்கிற சொன்னீங்களே எங்கேன்னு கேட்குறீங்களா? எஸ், இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன். 4 கிராம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க இந்த பட்ஜெட் நெக்லஸ் கலெக்ஷனை. சில பேருக்கு வந்து டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குகிற ஒரே ஜுவல்லரி வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 4 கிராம் நெக்லஸ், அப்புறம் ரிங்ஸ் கலெக்ஷன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செயின் கலெக்ஷன். 2 கிராம்லலாம் செயின் இருந்தது. இந்த வாட்டி நான் வந்து ஷூட் பண்ண போகும்போது அந்த கம்ப்ளீட் 2 கிராம் செயின் எல்லாமே சோல்ட் அவுட்னு சொன்னாங்க. ஸோ அது நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வாங்கிக்கலாம், இதுவுமே கோல்டு தான் அப்படின்ற மாதிரி அங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது போய் கிஃப்டாக கொடுத்தா எப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் வந்து அதுக்காகவும் சரி, வெட்டிங்க்காகவுமே சரி, ஒரு கோல்டு கிஃப்ட் மாதிரி இதுவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வாங்கியிருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள், ஏன்னா இதுவுமே உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. நாளைக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இன்றைக்கி என்ன ரேட் கொடுத்து வாங்கியிருக்கீங்களோ அன்றைக்கான ரேட்டுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் ஸ்டோன் இருக்குது, ரொம்ப வந்து நம்ம கொடுக்கும்போது நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா எதுலேயுமே பெருசாக ஸ்டோன் எதுவும் கொடுக்கல. அட் த சேம் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கான மேக்கிங் சார்ஜஸும் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லாஸ் தான். ஏன்னா எந்த கோல்டு ஜுவல்லரியுமே அப்படி தான், 22 கேரட்டில் வாங்கினாலும் சரி, 24 கேரட் ஏதாவது காயின் வித் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வாங்கினாலுமே நம்ம கொடுக்கும்போது அது வேஸ்ட் தான். பட் அன்றைக்கான ரேட்டுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதை மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சில பேருக்கு ஓகேவாக இருக்கும், சில பேர் வந்து இல்லை இதை விட பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அது அவங்கவுங்களோட விஷயம் பொறுத்து இருக்குது. இது வந்து 5 to 6 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய டிசைன்ஸு. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். அண்ட் ஆன்லைன் இருக்கான்னு கேட்டிங்க. இப்போதைக்கு 22 கேரட் மற்ற ஜுவல்லரி டைமண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்லைன் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அதுக்கான எஸ்டிமேஷன் காஸ்ட்டு ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பட் 9 கேரட்க்கு இன்னும் ஆன்லைன் ஓப்பன் பண்ணலை, டைரெக்டாக வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற 22 கேரட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டவுட்ஸுமே பெருசாக இருக்காது. ஆனால் 9 கேரட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட் இருக்கும். அவங்க நேரில் வந்து பார்த்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் அவங்க வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு ஆன்லைன் வந்து ஓப்பன் பண்ணல. பட் ஃப்யூச்சரில் இதை பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி ஆன்லைன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செயின்ஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளெயினாக வரக்கூடிய செயின்ஸுமே இருக்குது, பெண்டன்ட் செயின்ஸுமே இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் 12 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ட்ரேயில் ஸ்டார்டிங் வந்து 2 கிராம்ஸ்லேருந்தே கூட செயின் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி தாலி செயின் கலெக்ஷன் கேட்டிருந்தாங்க. நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். அதில் இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின் மட்டும்தான் நல்லா கனமாக இருந்தது. அதாவது 40 கிராம் வருது இந்த ஒரு செயின் மட்டுமே. மற்ற செயின்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 10 கிராம் 12 கிராம் அந்த மாதிரி வருது. அந்த 40 கிராம் செயின் இருக்குல்லையா, அது வந்து கொடி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றது எல்லாமே லைட் வெயிட் செயின். இதே மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரேயில் வரக்கூடிய செயினோட அப்படியே ஓவரால் வியூ பார்த்துருங்க. ஜென்ரலாக இந்த செயின் வந்து டர்க்கி மாடலில் இருந்தால் எப்படி இருக்கும், டர்க்கி மாடலே பெண்டன்ட் வச்சு வர மாதிரி கலெக்ஷன். ஸோ அதை மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து 9 கேரட் ஜுவல்லரி இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சதே பேங்கிள் தான். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம 22 கேரட்டில் பார்க்குற அத்தனை பேங்கிள் டிசைனையுமே அப்படியே அச்சடிச்சாப்பில் 9 கேரட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து பேர் பேங்கிள்னு பார்த்திங்கன்னா 2 பவுன், அதாவது 16 கிராம்ஸ் பேரும் இருக்குது, 20 கிராம்ஸ் பேரும் இருக்குது. அப்ராக்ஸ் ஒரு பேங்கிளோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 7 கிராம் 8 கிராம், சில டிசைன்ஸ் 10 கிராம். நான் சொல்கிறது ஒரு பேங்கிளோட வெயிட். பட் சிங்கிள் பேங்கில் கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் பேங்கில் கடா பேங்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பேர் பேங்கிள் தான். 8 கிராம்
பேரு, 10 கிராம் பேரு, அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கம்பி பேங்கிள், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் பேங்கிள், ஃப்ளாட் பேங்கிள், எம்போஸ்டு பேங்கிள், ஸ்கொயர் கட் பேங்கிள், கிளிட்டரி பேங்கிள், சிஎன்சி கட்டிங் பேங்கிள், டர்க்கி பேங்கிள், இந்த மாதிரி எனாமல் ஒர்க் வச்சது நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது வந்து எல்லாமே உங்களுக்கு 16 கிராம் வரும். ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம் வரும். நான் வந்து 16 கிராம் பேங்கிள் வந்து 22 கேரட்லேயே பார்த்துருக்கேன் உங்கள் ஷோரூமில் நிறைய வாட்டி. இந்த பேங்கிள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம 22 கேரட்டில் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங் வராது. பட் இவங்கக்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நிறைய பேர் கேட்ட ரிங் கலெக்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டேக்கில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு எவ்வளோ வெயிட்டுன்னு. 300 மில்லிகிராம், 600 மில்லிகிராம், அதே மாதிரி 1 கிராம், 1.5 கிராம், 1.25 கிராம்னு சொல்லிட்டு எல்லா பேட்டர்லையுமே வச்சுருக்காங்க. இந்த மயில் டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் இன்ஃபினிட்டி மாதிரி பார்க்குறதுக்கு இருந்துட்டு அதுக்கு மேலே வந்து மயில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.25 கிராம் வெயிட்லேயே இருக்குது. இதில் வங்கி பேட்டர்னும் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டோனில் கிடையாது, எல்லாமே வந்து பிளெயின் கேஸ்டிங்லேயே இருக்குது. அதே மாதிரி அந்த மயிலும் பக்கத்தில் வந்து வேலும் இருக்கிற மாதிரி ஒரு ரிங் காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. குட்டி டிசைன்லேயும் இருக்குது. அதாவது கம்மி வெயிட்லேருந்தே இருக்குது. 1 கிராம் வெயிட்லேருந்தே கூட அவைலபிள் இருக்குது. இதை நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இல்லையா, காக்டெயில் ரிங்குன்னு சொல்கிற மாதிரி. இது ஃபங்க்ஷன் வேருக்கு பண்ணுற மாதிரி ரிங்கு. அதுலேயே வங்கி ரிங்கெலாம் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து கேஸ்டிங் மாடலாக கெட்டி மாடலாக அமைஞ்சிருக்கு. 2 கிராம், 1 கிராம், 1 கிராம் 300 மில்லி அந்த மாதிரி இருக்குது. இதில் வெரி ஃபியூ ரிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் வரும். மற்றபடி நீங்களே டேக் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது பாருங்கள் இந்த வீடியோவில். 1 கிராம், 1.5 கிராம், 3 கிராம்ன்றது ஒரு ரிங் இருக்குது அதில். மற்றதெல்லாமே 2 கிராம்ஸில் வரக்கூடிய ரிங்கு. ஸோ ரொம்ப லைட் வெயிட் ரிங்கு. இதில் இந்த பீகாக்கும் ரொம்ப அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. அதாவது கீழே ஒரு இலை மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு பீகாக் அந்த மாதிரி இருந்தது. சிம்பிளான பீகாக்குமே இருக்குது. அது வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் வரும் அந்த பெரிய பீகாக்கு.
மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிராம், ஐ மீன் 1.5 கிராம், 1.25 கிராம் அந்த மாதிரி வருது.